புதுயுகம் தொலைக்காட்சி நடத்துகின்ற சிந்தனை மன்றத்திற்காக வந்திருக்கின்ற நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு முன்னேற்றத்திற்கு முக்கியம் சூழலா முயற்சியா என்பது குறித்து கலந்து பேசுவதற்காக வந்திருக்கின்ற பேச்சாளர்களே, உலகமெங்கும் தமிழ் புத்தாண்டை மகிழ்ச்சியோடு கொண்டாடிக் கொண்டிருக்கின்ற அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தமிழ் இலக்கிய உலகில் சிந்தனை மன்றம் என்கின்ற ஒரு புது கருத்தாக்கம் அண்மையிலே நிகழ்ந்து வருவது மகிழ்ச்சியை தருகிறது. இரண்டு தரப்பிலே இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகிற போது அது ஒரு வாதமாகவோ விவாதமாகவோ இல்லாமல் கலந்துரையாடலாக மாறி அதன் முடிவில் தீர்ப்பு சொல்லாமல் இன்று இருக்கக்கூடிய ஒரு சிக்கலுக்கு தீர்வு சொல்லுகிற நிகழ்ச்சிதான் சிந்தனை மன்றம். இன்று உலகமெங்கிலும் உளவியல் ரீதியாக ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பப்பட்டு கொண்டு வருகிறது. முன்னேற்றத்திற்கு மிகவும் தேவையானது சூழலா அல்லது முயற்சியா என்பது குறித்து நாம் இன்று கலந்துரையாடப் போகிறோம். இட் இஸ் நாட் a debate, it is a discussion. இதை இந்த தமிழ் புத்தாண்டிலே புதுயுகம் தொலைக்காட்சி நடத்துவதற்கு காரணம், பல இளைஞர்கள் நமக்கு சூழல் சரியாக வரவில்லை என்று நொந்து போய் விடுகிறார்கள். இன்னும் சில இளைஞர்களோ கிடைத்த சூழலின் அருமை தெரியாமல் ஆதங்கப்படுகிறார்கள். இவர்களை நெறிப்படுத்த வேண்டும். இந்த நிகழ்ச்சி முடிகிற போது அவர்கள் மனத்திற்குள் ஒரு சிந்தனை மன்றம் ஏற்பட வேண்டும். நாம் எவ்வாறு நம்முடைய எதிர்காலத்தை செதுக்கிக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து அவர்கள் யோசிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த இனிய நிகழ்ச்சியை இவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த சிந்தனை மன்றத்திலே பேச்சாளர்கள் பேசுவார்கள். அவர்கள் பேசியவுடன் அவர்கள் பேசிய கருத்துக்களில் ஒரு சந்தேகத்தை எதிரே அமர்ந்திருக்கிறவர்கள் ஒரு கேள்விக்கணையாக தொடுப்பார்கள். அதற்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு பொறுப்பற்று போய்விடலாம் என்கிற சூழலை நாங்கள் உருவாக்குவதற்கு தயாராக இல்லை. நாம் பேசுவதற்கும் நாம் செய்வதற்கும் நாம் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஆகவே இந்த சிந்தனை அரங்கத்தில் முதலில் முன்னேற்றம் என்றால் என்ன என்பது குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் நாம் முன்னேற்றம் என்றால் நிறைய கட்டடங்கள் உருவானால்தான் முன்னேற்றம் என்று நினைக்கிறோம். ஒரு ஊரை பார்த்தால் இந்த ஊரிலே கட்டடங்கள் நிறைய வந்ததால் முன்னேறிவிட்டது, நகர்மயமாவதை முன்னேற்றம் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். அடுத்ததாக நிறைய பணம் வைத்திருப்பவர்கள் முன்னேறியதாக நினைக்கிறார்கள். அடுத்ததாக நிறைய கல்வி பெற்றவர்கள் முன்னேறியதாக நினைக்கிறார்கள். இவையெல்லாம் வளர்ச்சி, முன்னேற்றம் அல்ல. வளர்ச்சி வேறு, முன்னேற்றம் வேறு. வளர்ச்சி என்பது ஒரு பக்கம் மட்டும் வீங்குவது. முன்னேற்றம் என்பது எல்லா பாகங்களும் சமமாக வளர்வது. ஆக வளர்ச்சியை முன்னேற்றம் என்று நாம் நினைக்கக்கூடாது. ஒரு நாட்டிலே எங்களுடைய முன்னேற்றத்தை நாங்கள் எங்கள் தனிநபர் வருமானத்தை வைத்து முடிவு செய்ய மாட்டோம். நாங்கள் எங்கள் மகிழ்ச்சி குறியீட்டை வைத்துத்தான் மதிப்பீடு செய்வோம் என்று சொன்னார்கள். அதுதான் பூட்டான். நாங்கள் தனி மனிதன் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்பதை பொறுத்துத்தான் முடிவு செய்வோம். எனவே வருமானம் எங்களுக்கு முக்கியம் அல்ல என்று சொல்லி எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ அவற்றை அவர்கள் உருவாக்கி கொண்டு, எங்களுக்கு யாரோடும் போட்டி இல்லை, யாரோடும் பகைமை இல்லை, யாரோடும் சண்டை இல்லை, நாங்கள் யாரோடும் ஓடவில்லை, நாங்கள் தென்றலை ரசித்துக் கொண்டு, நறுமணத்தை உள்வாங்கிக் கொண்டு, காற்றை சுவாசித்துக் கொண்டு, பறவைகளின் பாடலை கேட்டுக்கொண்டு, பட்டாம்பூச்சிகளை ரசித்துக் கொண்டு,
எங்களுடைய பயணத்தை தொடருகிறோம், யாரோடும் ஓடி நாங்கள் முதல் இடத்தை பெறுவதற்கு முந்தவில்லை என்றார்கள். இன்று உலகத்திலேயே அதிக மகிழ்ச்சியாக இருக்கிற நாடு டென்மார்க் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. ஆகவே மகிழ்ச்சிதான் முன்னேற்றமான ஒன்று என்று மக்கள் நினைக்கிற நாடுகள் இருக்கின்றன. ஆகவே முன்னேற்றம் என்று சொல்லுகிற போது அது மகிழ்ச்சியோடு தொடர்புடையதாக இருக்கிறது. உடல் ரீதியான வளர்ச்சியும் மனரீதியான வளர்ச்சியும் சமமாக எல்லோரிடத்திலும் காணப்படுகிற போது அந்த நாடு முன்னேறுகிறது. ஒரு மனிதன் உள்ளத்திலும் உணர்விலும் மேம்பாடு அடைகிற போது அவன் முன்னேறுகிறான். இதுதான் சுருக்கமாக முன்னேற்றத்திற்கு நாம் கொடுக்கிற விளக்கம். அடுத்ததாக முக்கியம் என்று சொன்னால் முயற்சி முக்கியம் இல்லையா, சூழல் முக்கியம் இல்லையா? இரண்டும் தானே முக்கியம் என்று நீங்கள் கேட்கலாம். சூழல் என்றால் என்ன? அதை விளக்க ஒரு சின்ன சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன். நாம் வெகு நாட்களாக அதன் அருமை தெரியாமலேயே பயன்படுத்தி வருகிறோம். அதுதான் புத்தகங்கள். இந்த புத்தகங்களை நாம் இன்று பார்க்கிற மாதிரி அச்சடித்து கொடுத்த முதல் மனிதர் ஜெர்மனியை சார்ந்த குட்டன்பர்க் என்பவர். ஏற்கனவே சீனாவிலே 400 ஆண்டுகளுக்கு முன்னர் பி ஷாங் என்பவர் ஒரு அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தார். ஆனால் அது லெட்டர் பிரஸ் இல்லாதது. கையினால் அழுத்தி அழுத்தி அவர்கள் அச்சை உருவாக்க வேண்டும். இவர் செய்ததெல்லாம் அச்சு இயந்திரம், ஏற்கனவே இருந்த தாள், ஏற்கனவே இருந்த மை, இவற்றை ஒருங்கிணைத்தார். 1440 1448 ஆண்டு வரை இதை செய்து படிப்பை பொது உடைமையாக்குகிற மகத்தான காரியத்தை செய்து பெரிய அளவிலே புத்தகங்களை வெளியே கொண்டு வந்தார் குட்டன்பர்க். இது நடந்தது தனி மனித முயற்சியால். எந்திரங்கள் ஏற்கனவே இருந்தன, ஆனால் அவற்றையெல்லாம் இணைக்க வேண்டும் என்கிற முயற்சியை மேற்கொண்டவர் குட்டன்பர்க். ஆகவே வரலாற்றை நீங்கள் பார்த்தால் சூழல் முயற்சியாகி இரண்டுமே முக்கியத்துவமாக ஒரு சமயத்தில் இது ஓங்கி இருந்திருக்கிறது, இன்னொரு சமயத்தில் அது ஓங்கி இருந்திருக்கிறது. நாம் பாடப்புத்தகத்திலே படித்த ஒரு கதை. ஒரு அமைச்சரும் அரசரும் காட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். வேட்டையாடி கொண்டிருந்த போது ஒரு ஆடு மேய்க்கிற இளைஞன் தூங்குகிறான். கல்லின் மீது தலையை வைத்து தூங்குகிறான். அரசருக்கு ஆச்சரியம். நாம் அரண்மனையில் வசதியாக படுக்கிறோம், கவரி வீசுகிறார்கள், ஆனால் நமக்கு தூக்கம் வரமாட்டேன் என்கிறது. பஞ்சனையில் படுக்கிறோம், நல்ல நறுமணங்கள் தெளித்த அறையிலே தூங்குகிறோம், தூக்கம் வருவதில்லை. ஆனால் கல்லின் மீது தலையை வைத்து இவன் எப்படி தூங்குகிறான் என்று அமைச்சரிடம் கேட்டார். அமைச்சர் சொன்னார், அவன் வளர்ந்த சூழல் அப்படி. இல்லை இல்லை, என்னால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. என்னதான் இருந்தாலும் கல்லின் மீது தலையை வைத்து படுப்பது சாத்தியமில்லையே, கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி அந்த இளைஞனை கூட்டி வந்தார். அரண்மனையில் ஓர் அறை ஒதுக்கப்பட்டது. அழகான பஞ்சனை, அருமையான விரிப்பு, இனிமையான நறுமணம், நிறைய பழங்கள், ஓய்வெடுப்பதற்கு வசதியாக காற்று வீசுகிற சாளரம், குளிப்பதற்கு நறுமண திரவியங்கள் கலந்த நீர். இப்படி ஒரு மாதம் அந்த மகிழ்ச்சியான சூழலில் அவன் நன்றாக இருந்தான். ஒரு நாள் அவன் காலை உணவை அரசரோடு உண்பதற்கு வருகிற போது கண்கள் சிவந்திருந்தது. ஏன் என்று கேட்டார்கள். இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை என்றான். என்ன என்று போய் பார்த்தால் அவன் படுக்கை விரிப்புக்கு அடியிலே ஒரு மயிலிறகு இருந்தது. அதனால் அவனால் தூங்க முடியவில்லை. ஏனென்றால் அவன் சூழல் அவனை அவ்வளவு சொகுசாக மாற்றிவிட்டது. அதனால் தான் சொல்லுகிறேன் நண்பர்களே, உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொகுசை கற்றுத்தராதீர்கள். சொகுசை எப்போது வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம், ஆனால் சோகங்களை எதிர்கொள்வதற்குத்தான் நாம் கற்றுத்தர வேண்டும். கடினமான வாழ்க்கையை எதிர்கொள்வதற்குத்தான் கற்றுத்தர வேண்டும். எந்த நொடியில் வேண்டுமானால் உங்கள் உடலில் சோகங்களை தவிர்த்து சுகங்களை சேர்த்து கொள்ளலாம். ஆனால் கடுமையான வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கு, புயலை எதிர்கொள்வதற்கு, சூறாவளியை முறியடிப்பதற்கு, காற்றின் கடிவாளத்தை கட்டுப்படுத்துவதற்கு, காட்டாற்றின் வெள்ளத்தில் நீந்துவதற்குத்தான் நாம் கற்றுத்தர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனால்தான் இந்த தலைப்பை இன்று தந்திருக்கிறோம். எனவே இந்த சூழலில் நாம் அலசப்போவது முன்னேற்றத்திற்கு முக்கியம் எது, சூழலா அல்லது
முயற்சியா என்பதுதான். சூழலே என்று பேசுவதற்காக பேராசிரியர் முனைவர் பிரேமாகுமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அடுத்ததாக கவிஞர் மணிகண்டன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இல்லை இல்லை, முயற்சிதான் முக்கியம் என்று தங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுபவ பிழிவுகளை தருவதற்காக பேராசிரியை முனைவர் பர்வீன் சுல்தானா அவர்கள் வந்திருக்கிறார்கள். பேராசிரியர் முனைவர் ஷாரோன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே இந்த சிந்தனை மன்றம் தொடங்குகிறது. முதலில் முன்னேற்றத்திற்கு முக்கியம் சூழலே என்று பேச வருமாறு முனைவர் பிரேமா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். இனிய புத்தாண்டை வரவேற்று கொண்டாடி இருக்கக்கூடிய புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த இனிய மேடையில் சீரிய சிந்தனை மன்றத்தில் எங்களை எல்லாம் நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய என்றைக்கும் எங்களுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை தலைவர் முனைவர் திரு இறையன்பு ஐயா அவர்களே, இந்த மேடையில் என்னுடன் கருத்து மழை பொழிய வந்த கார்மேக கூட்டங்களே, ஆன்றோரே சான்றோரே, இந்த பள்ளியினுடைய ஆசிரிய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய தமிழ் புத்தாண்டு ஜெய வருடம் பல ஜெயங்களை, ஜெயம் என்றால் வெற்றி, பல வெற்றிகளை அள்ளித்தர வேண்டும் என்ற ஒரு வாழ்த்தோடு என்னுடைய சிந்தனை குதிரையை தட்டிவிட இருக்கின்றேன். ஐயா அவர்கள் மிகவும் அழகாக ஒரு பாதை போட்டு கொடுத்தார்கள். நடுவர் அவர்களே, இந்த இனிய சூழல் மிகவும் ரம்யமான சூழல், இந்த இயற்கை காட்சிகளோடு நம்மை பேச வைத்திருக்கக்கூடிய ஒரு இனிய சூழலை கொடுத்ததற்காக முதலில் நான் புதுயுகம் தொலைக்காட்சி நிலையத்தாருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையை சற்றே உற்று பாருங்கள் அவையோரே. முயற்சி என்ற பக்கத்தில் நம்முடைய அருமை நடுவர் அவர்கள் சொன்னதைப் போல ஒற்றை மனிதன் கையை பிளந்து வானத்தை பார்க்கிறான், ஒற்றை மனிதன் தண்டவாளத்திலே அந்த பாதையிலே மேலே உயரப்போகிறான். அது முயற்சி. சூழல் என்ற இந்த பக்கத்தை பாருங்கள். 5 பேர் ஒன்றாக கரம் பிடித்து கோர்த்து கொண்டிருக்கிறார்கள். 2 பேர் ஒருவரை ஒருவர் தூக்கிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் நாங்கள் பேச வந்து கொண்டிருக்கிறோம். முயற்சி என்பது தனி மனிதன் எடுப்பது. ஆனால் அவனுடைய முயற்சியை முனை மழுங்காமல் முன்னெடுத்து சென்று முன்னேற்றம் என்ற வெற்றி பாதையை அவனுக்கு கொடுப்பது சூழல்தான். அதைத்தான் நாங்கள் சொல்ல வருகின்றோம். இயேசு கிறிஸ்து அவர்கள் அழகாக சொல்லுவார், விதைகள் இருக்கின்றன, அவற்றை கீழே போடுகிறார்கள். சில விதைகள் மண்ணிலே போய் விழுகின்றன, பல விதைகள் பாறையில் போய் விழுகின்றன. மண்ணில் விழுந்த விதைகள் முளைத்து வெளியே மரமாகி வருகின்றன, பாறையில் விழுந்த விதைகள் பயனற்று போகின்றன. இந்த விதைகள் என்பது முயற்சி, விழுந்த நிலம் விளைச்சலை கொடுக்கிறது என்பதுதான் சூழல். பயனற்ற பாறை என்பதும் ஒரு சூழல் தான். எனவே முயற்சி என்ற ஒன்று இருந்தால் மட்டும் போதாது, அந்த முயற்சியை வெற்றி பாதையை நோக்கி திருப்பக்கூடிய ஒரு ஓவரால் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த பரிமாண முன்னேற்றம் என்பதுதான் ஒரு மனிதனை முன்னேற்றத்திற்கு இட்டு செல்லும். ஒன்றுமில்லைங்க, நம்ம 1800 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை நமக்கு தெரியவே தெரியாத அரபு நாடுகள் இப்பொழுது பல மடங்கு தெரிய ஆரம்பித்திருக்கின்றன. காரணம் என்ன? ஃபாசில் ஃபியூயல் என்று சொல்லக்கூடிய அந்த எரி எண்ணெயை அவர்கள் உற்பத்தி செய்து சூழலை தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டார்கள். எண்ணி பாருங்கள். அதேதான் இன்னொரு நாட்டையும் சொல்றேன். முயற்சியில் சற்றும் தளராதவர்கள் ஜப்பானியர்கள். ஆனால் அந்த ஜப்பான் என்றைக்குமே இயற்கை சீற்றத்திற்கு உட்பட்டதுன்னு நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு இருக்கோம். அந்த சின்ன வயசுலேருந்து படித்த இயற்கை சீற்றத்திற்கு உட்பட்ட ஜப்பான் எத்தனையோ முயற்சிகள் எடுத்தாலும் இயற்கை சீற்றம் என்ற ஒன்றினால், சூழல் சாதகமாக இல்லாததனால் பல முறை அடி வாங்கி தோற்று போய் கொண்டே இருக்கிறது. ஒரு தேசத்திற்கே இப்படி என்றால் நம்முடைய தேகத்திற்கு எப்படி? யோசித்து பாருங்கள். ஒரு நாட்டுக்கே அப்படி என்றால் ஒரு வீட்டுக்கு எப்படி என்பதை எண்ணி பாருங்கள். உங்களுடைய கற்பனைக்கு நான் விட்டு விடுகின்றேன். முன்னேற்றம் என்பது என்ன? இருக்கின்ற நிலையிலிருந்து மேலே எடுத்து செல்லக்கூடிய ஒரு மாற்றம். அந்த மாற்றம் ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு வருவது முயற்சி, ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆனால் ஒரு நிலையை அடைந்த பிறகு அப்படியே நின்னுட்டோம்னா அது ஸ்டாட்டிக்னு சொல்லிடுவோம். வளர்ச்சி இல்லை, முன்னேற்றம் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு நிலையை எட்டி பிடித்த பிறகு அதற்கு மேலே போக வேண்டும் என்று சொன்னால் நம்மை மேலே மேலே உயர கொண்டு போவது என்பது நம்முடைய சூழல் தான். சூழல் என்பது பின்புலம், நம்முடைய பின்னணி, நம்முடைய பேக்கப், நம்முடைய பேக்ரவுண்ட். நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கோங்க.
இந்த சூழலை பணம் கொடுக்கலாம், மனிதர்கள் கொடுக்கலாம், சுற்றி இருக்கக்கூடிய சமூகம் கொடுக்கலாம், இந்த தேசம் கொடுக்கலாம். எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த, அதாவது சூழலை கொடுக்கக்கூடியவர்கள் ஒருவர் இருவர் அல்ல. ஒட்டுமொத்த சூழல் உங்களுக்கு நன்றாக இருந்தால்தான் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க. கவியரசு கண்ணதாசனை உங்களுக்கு தெரியும். அவர் பாலும் பழமும்ங்கிற ஒரு படத்துக்கு பாட்டு எழுதுறார். ஆழ்வார்பேட்டில் கவிதா லாட்ஜில் எழுதுறாரு. காலையில் எழுந்து அந்த கதாநாயகி பாடுவதைப் போல ஒரு பாடல் எழுதணும். அப்போ இயற்கை சூழல் நிறைய இருந்தது. இந்த மாதிரி மரத்தை வெட்டலை, மண்ணை குத்தலை, தண்ணியை வத்தி போக வைக்கலை. அப்போ எழுதுகிறார், காலையில் எழுந்தவுடன் தொலைவிலே ஆலயமணி ஓசை கேட்டது, குருவி இனங்கள் அப்படியே இசைபாடி சென்றது கேட்டது. எழுதினார், ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன், அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன் என்ற ஒரு அற்புதமான பாடலை, திரைக்காவியத்தை உருவாக்கினார். இன்றைக்கு இயற்கை வற்றி போய்விட்டது, சூழல் மாறிவிட்டது. மரத்தை வெட்டி காடாக்கிட்டான், காட்டெல்லாம் கான்கிரீட் ஃபாரஸ்ட் ஆக்கிட்டான். Why this கொலவெறி 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 டோய் வருது இல்லைங்க. தனி மனிதன் முதல் சமூகம் வரை, தேசம் வரை சூழல் சரியாக இருந்தால் மட்டும்தான் ஒருவனுக்கு பின்புலம் பக்கபலமாக இருக்க வேண்டுமே தவிர பக்கவாதமாக மாறக்கூடாது. ஒன்று கேட்குறேங்க, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் டாக்டர் புள்ள டாக்டர் ஆறான், வக்கீல் புள்ள வக்கீல் ஆறான், சினிமாவில் இருக்கிறவங்க புள்ள சினிமாவுக்கு வரான், அரசியலில் இருக்கிறவங்க பசங்க அரசியலுக்கு வராங்க. இதுக்கு என்ன காரணம்? அவங்க முயற்சியா? முயற்சியே இல்லாதவர்களை கூட இந்த பின்புலம் உள்ளே தள்ளுகிறது என்று சொன்னால், பின்புலம் பக்கபலமாக இருந்தால் அது வாழ்க்கையில் எத்தனையோ மேடு பள்ளங்களை இட்டு செல்லும். எங்க எத்தனை முயற்சியுடைய இளைஞர்கள் இருக்கிறார்கள், எண்ணி பாருங்கள். முயற்சியுடைய இளைஞர்கள் இல்லையா? ஆனால் பல இளைஞர்கள் ஏன் இந்த சமூக சிந்தனையோடு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் சமூக விரோத சக்திகளாக மாறி போகிறார்கள்? ஏன் தெரியுமா? கொலை கொள்ளன்னு போறாங்க, சதிகார கும்பலோடு கூட்டு வைத்துக் கொள்கிறார்கள், ரயிலை தகர்க்கிறார்கள். ஏன் தெரியுமா? சமூகம் அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கி தரவில்லை. அதனால் தானங்க நம்மள பல பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன, எனக்கு மட்டும் சூழ்நிலை சரியாக இருந்திருந்தால் நான் எங்கேயோ போயிருப்பேன். சொல்றோமா இல்லையாங்க? அதனால் தான் நம்ம சொல்றோம், பல நேரங்களில் ஏன் தப்பு பண்ணடான்னு கேட்டா ஜட்ஜு கைதி சொல்றான், நான் சூழ்நிலை கைதி ஆயிட்டேங்க அப்படிங்கிறான். சூழ்நிலை தாங்க ஒருத்தனை கைதியா மாத்தும், சூழ்நிலை தாங்க ஒருத்தனை மேலையும் கொண்டு போய் நிக்க வைக்கும். எண்ணி பாருங்கள், எத்தனை இளைஞர்கள் இந்த தேசத்தில். ஒன்று கேட்குறேங்க, இந்த மேடையில் இருக்கக்கூடிய சிந்திக்கும் திறன் படைத்த இந்த பேச்சாளர்களை எடுத்துக்கோங்க. உங்களில் எத்தனை பேர் பேச்சாளர்களாக இருக்கீங்க? எத்தனையோ நல்ல பேச்சு பேசுவீங்க. வீட்டில், அதாவது வீட்டில் உங்கள் மனைவிகள் உங்களை விட பெரிய பேச்சாளராக கூட இருப்பாங்க. ஆனால் நீங்களாம் ஏன் மேடை ஏறல? சூழல் வரல. நான் சிறுவயது முதற்கொண்டு பேச தொடங்கினேன், அது என்னோட தனி முயற்சி. ஆனால் எனக்கு பேசுவதற்கு எழுதி கொடுத்தது என்னுடைய தாயார், கூட்டங்களுக்கு என்னை கூட்டி போனது என்னுடைய தந்தையார், எங்களுக்கு மேடைகளை ஏற்படுத்தி கொடுத்தது இப்படிப்பட்ட சிந்தனை அரங்கத்தின் சிந்தனை சிற்பிகள். அப்ப முயற்சி இருந்தால் கூட சூழல் என்பதுதான் ஒருவனை தூக்கிவிடும். எண்ணி பாருங்க, நடிகர் திலகம் சிவாஜிங்க நடிப்புனா என்னன்னே தெரியாத காலத்துல வந்தாரு, தனக்கென்று ஒரு இலக்கணத்தை வகுத்தார். அவரை எல்லாரும் சொல்றாங்க அவர் ஓவர் ஆக்டிங்னு. இப்ப எல்லாம் வந்து நிற்கிறான், என்னடா நடிப்பான்னு பார்த்தா ஆக்டிங் ஓவருங்கிறோம். அந்த மாதிரி ஆயிப்போச்சு காலம். பாரதி எடுத்துக்கங்க, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். இதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய முயற்சி அவர்கிட்ட இருந்ததுங்க. ஆனால் அதே பாரதி தான் சொல்லுகின்றான், பசி பொறுக்கவில்லை என்ற ஒரு சூழல் வந்தபோது வாதனை பொறுக்கவில்லை பராசக்தி என்று பராசக்திக்கு விண்ணப்பிக்கிறான் என்று சொன்னால், ஒரு உலகமா கவியான பாரதியையே அந்த சூழல் எப்படி வாட்டி எடுத்தது. அப்பதான் எழுதினான், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். ஒரு சூழல் என்பது ஒரு தனி மனிதனை மட்டும் உயர்த்துவது அல்ல, இந்த சமுதாயத்தை நோக்கி அவனுடைய சிந்தனையை செலுத்துகிறது. எழுதினா இல்லையா, நல்லதோர் வீணை செய்தே நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ. நல்லதோர் வீணை என்பது பாரதியினுடைய முயற்சி, புழுதியிலே எரிந்தது என்பது இந்த சமூக சூழல். ஒரு சாதாரண மனிதனை கூட சாதனையாளனாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் சூழல்
நல்ல விதமாக அவனுக்கு அமைய வேண்டும் என்பதுதான் மிகவும் அடிப்படை. ஏங்க நீங்க இன்னொன்னுத்தையும் எடுத்துக்கோங்க. கீழ்மட்டத்தில் இருக்க இவங்க சொல்லுவாங்க கடந்த ஆண்டு பார்க்கவில்லையா, என் பேர் கொண்ட ஒரு பெண்ணுங்க பிரேமான்னு, சிஏ படிச்சு ஒரு ஆட்டோ டிரைவரோட பொண்ணு, பாம்பேயில் ஒரு ஒட்டு குடிசை ஓட்ட வீடு அதில் படித்து முன்னுக்கு ஆல் இண்டியா லெவலில் ஃபஸ்ட்டு வந்தாங்க. ஒத்துக்கிறேன், முயற்சி தான். ஆனால் சூழல் பாதகமாக இருந்த பொழுதும் ஓரிருவர் வருகிறார்கள் என்றால் அது விதிவிலக்கு. விதிவிலக்கு விதிகளாக மாற முடியாது. ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். ஒரு சூழல் தான் தேசத்திலே திருடர்களும் இல்லாமல் வாங்குபவர்களும் இல்லாமல் கொண்டு வர முடியும் என்பதை கம்பர் சொல்லி இருக்கிறார். என்ன தெரியுமா? எல்லாரும் எல்லா செல்வமும் பெறுதலால் கொள்வாரும் இல்லை கொடுப்பாரும் இல்லை மாதோ என்று சொன்ன ஒரு சூழல் வந்தால் மட்டும்தான் இந்த நல்ல நிலைமை உருவாகும். ஆனால் தனி மனித முயற்சி என்பது ஒரு மனிதனை நிலை உயர்த்துமே தவிர அவனுடைய முயற்சி முனைமழுங்காமல் முன்னெடுத்து சென்று முன்னேற்ற பாதையை காட்ட வேண்டும் என்று சொன்னால் சூழ்நிலை அவனுக்கு சாதகமாக அமைந்தால் சாதாரண மனிதன் சாதனையாளனாக மாறுவான் என்ற என்னுடைய முத்தாய்ப்பான கருத்தை கூறி இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இப்போது அவர்களை நோக்கி முயற்சியே என்கிற அணியை சார்ந்தவர்கள் ஒரு கேள்விக்கணையை தொடுப்பார். புதுயுகம் தொலைக்காட்சிக்கும் சிந்தனை அரங்கத்தின் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன ஒரு வசதினா, பட்டிமண்டபத்தில் உட்கார்ந்து பேச்சை அடுத்த பேச்சாளர்கள் பேசுகின்ற பேச்சை கேட்கின்ற பொழுது மனம் இந்த பேச்சை எப்படி தகர்ப்பது என்கின்ற சிந்தனையில் இருக்கும். இந்த சிந்தனை மன்றத்தில் மட்டும்தான் அவர்கள் பேசுகின்ற கருத்தில் ஏதேனும் சிறப்பான அம்சம் இருந்தால் உடனே மனம் மலரக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை கொடுத்த இந்த அரங்கத்திற்கு நன்றி. பிரேமா அவர்கள் பேசிய கருத்துக்களில் எனக்கு உடன்பாடு உண்டு. ஆனால் அதற்குள் ஒரு சந்தேகம் எனக்கு. என்ன சந்தேகம் என்றால், சூழல் கெட்டு கிடக்கிறது. சூழல் கெட்டு இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்களில் யார் முன்னேற்ற பாதையில் செல்ல முடியும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். நான் ஒரு நடந்த ஒரு செய்தியை சொல்கிறேன். பெண்கள் படிக்கவே கூடாது என்று இருந்த ஒரு நாடு, அப்படி படிப்பதற்காக வெளியில் செல்லக்கூடிய அந்த பெண்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கின்ற சூழல், எல்லா பள்ளிக்கூடங்களும் இழுத்து மூடப்படுகின்ற சூழல், இந்த சூழ்நிலையில் எல்லாரும் சூழ்நிலை கைதிகளாக இருக்கின்ற பொழுது மலாலா என்கின்ற ஒரு சிறுமி கிளம்பி எழுந்து போய் எவ்வளவுதான் தனக்கு எதிர்ப்பு வந்தாலும் நான் இந்த இனத்தை முன்னேற்றுவேன் என்று நின்றாலே அந்த முயற்சி தானே முன்னேற்றத்திற்கான விதை என்று நான் கேட்கிறேன். மிகவும் அருமையான கேள்வி. மலாலா என்ற ஒரு சிறுமிதான் எழுந்து போய் அந்த முயற்சி என்ற ஒரு விதையை போட்டாள் என்று சொல்லுகிறீர்கள். ஏற்கனவே அந்த சமூகம் தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொண்டு இவள் என்னதான் விதையை விதைக்க நினைத்தாலும் அந்த மண் அந்த விதையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அங்கே விதைக்கப்பட்ட விதை என்பது பயனற்று போகும். எனவே சமூகம் என்பது இந்த மலாலா என்ற ஒரு சிறுமியினுடைய முயற்சியை வரவேற்க காத்திருந்த காரணத்தினால்தான் அதிகமான முயற்சி இல்லாமல் அவளால் அந்த சூழலை வெற்றி கொள்ள முடிந்தது. எனவே சூழல் என்பதுதான் அந்த மலாலா என்ற ஒரு முயற்சிக்கும் ஒரு அடிப்படையில் தூண்டுகோலாக அமைந்தது என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். நன்றி முனைவர் பிரேமா குமார் அவர்களே. முன்னேற்றத்திற்கு முக்கியம் சூழலே என்பது குறித்து பல்வேறு கருத்துக்களை பொருளாதார ரீதியாக, அவர் பொருளாதாரத்தில் பேராசிரியர் என்பதால் முனைவர் பிரேமா அவர்கள் முன்வைத்து சென்றுள்ளார்கள். இப்போது அந்த கருத்துகள் தனிமனித வாழ்விற்கு பொருந்தாது. சில நேரங்களில் ஒரு நாடு கூட முயற்சி உடைய மக்களின் காரணமாகத்தான் வீழ்ச்சியிலிருந்து வீறுபட்டு எழுந்து நிற்கிறது என்பதை பற்றி நம்மிடம் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பேராசிரியர் முனைவர் ஷாரோன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். மக்களை சிந்திக்க வைப்பதுதான் எதிர்கால சமூகத்திற்கு நன்மை பயக்கும் என்கிற வகையில் ஒரு நேரத்தை, மக்களுக்கான நேரத்தை அவர்களுக்கான சிந்தனையாக மாற்ற வேண்டும் என்கிற
ஒரு புதிய முயற்சியில் தலைமையேற்று இந்த சிந்தனை அரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற நடுவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் கூறி, முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம், பெரிதும் தேவை, அவசியம் முயற்சியே என்கிற செய்தியை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நடுவர் அவர்களே, என்னுடைய பேச்சை நான் இப்படி பகுத்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். சூழல் என்பது புறம் சார்ந்தது, முயற்சி என்பது அகம் சார்ந்தது. அகம் சார்ந்த ஒன்றை புறம் சார்ந்த ஒன்று அழித்து விடுமா என்கிற ஒரு கேள்வியோடு நான் என் பேச்சை தொடங்க விரும்புகிறேன். விவிலியத்திலே இயேசு பெருமான் ஒரு வார்த்தையை சொல்லுவார். ஒரு நோன்பு நாளிலே அவருடைய சீடர்கள் அங்கே இருக்கின்ற நெல்லை கொறித்து விடுவார்கள், சாப்பிட்டு விடுவார்கள். எல்லோரும் வந்து உங்களுடைய சீடர்கள் நோன்பு நாளிலே சாப்பிட்டு விட்டார்கள், அது தீட்டுப்படுத்தி விட்டது என்று சொல்லுவார்கள். அப்பொழுது இயேசு சொல்லுவார், வெளியிலிருந்து உள்ளே போவது ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தாது, உள்ளே இருந்து வெளியே வருவதுதான் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்துவதும் ஆக்கப்படுத்துவதுமாக இருக்கும் என்று சொல்லுவார். நான் சொல்லுகிறேன், சூழல் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த மனிதனுக்குள்ளாக நெருப்பு இருக்கிறதோ, பாரதி சொன்னானே அக்னி குஞ்சொன்று கண்டேன் என்று, எந்த மனிதனுக்குள்ளாக முயற்சி என்கிற நெருப்பு இருக்கிறதோ அந்த மனிதனுடைய முயற்சி என்பது அது விதிவிலக்கு அல்ல. பிரேமா அவர்கள் சொன்னார்கள், விதிவிலக்குகள் விதிகள் ஆகாது என்று. உண்மைதான். ஒரு மனிதன் ஓடிப்போய் இமயமலையை தொட்டுவிட்டு வந்து விடுகிறது, நான் அதை விதியாக சொல்லவில்லை. ஆனால் ஒரு மனிதனுடைய முயற்சி இன்றைக்கும் இந்த உலக மக்களுக்கு மிகப்பெரிய வெளிச்சமாக இருக்கிறதே, அந்த முயற்சியை நீங்கள் ஒருபொழுதும் விதிவிலக்கு என்று சொல்ல முடியாது. எனவே அந்த முயற்சிகள் தான் மனித முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய பாடமாக இருக்கும். நான் என்னுடைய சிந்தனை இப்படி தொடங்குகிறேன். ஏப்ரல் மாதத்தில் பிறந்த 3 பேர்களை நான் சொல்லுகிறேன். இந்த 3 பேர்களுடைய முயற்சி என்பது எந்த நிலையில் தொடங்கி இன்றைக்கு உலக அளவிலே வந்திருக்கிறது என்று முதலில் தமிழ்நாட்டில் ஏப்ரல் 13ஆம் தேதி நேற்றைய தினத்திலே பிறந்த ஒரு கவிஞன் 3 ஆண்டுகள் தமிழ் சினிமாவிற்கு வந்தான். 29 ஆண்டுகளில் செத்து போய்விட்டான். பள்ளிக்கூடமே இல்லாத கிராமத்திலிருந்து வந்த அவன் இந்த தமிழ் சமூகத்திலே அவன் பணியாற்றி பாடல் எழுதினான். இந்த தமிழகத்தினுடைய ஒரு முதலமைச்சர் சொன்னார், என் முதல்வர் நாற்காலியின் 3 கால்கள் எது என்று எனக்கு தெரியாது, 4வது கால் என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்கிற அந்த கவிஞனை சொன்னான். நான் சொல்லுகிறேன், பள்ளிக்கூடம் இல்லாத ஊர், படிப்பறிவு இல்லாத ஊர், வறுமையில் போராடி கொண்டிருந்த ஒரு சூழலில் இருந்து 17 தொழில்களை செய்த அந்த இளைஞன் 25வது வயதிலே தமிழ் சினிமாவிற்கு வந்து பாடல் எழுதி இங்கே முதலமைச்சரை உருவாக்கி இன்றைக்கு வரைக்கும் குழந்தைகளுக்கு அவன் விட்டு சென்ற செய்தி என்ன தெரியுமா? வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே என்று சொன்னான். வறுமை சூழல், திறமை என்பது முயற்சி, அது இருக்கின்ற பொழுது ஒரு மனிதன் மிக உச்சத்தை அடைய முடியும் என்பதற்கு கல்யாண சுந்தரம் ஒரு மிகப்பெரிய உதாரணம். மற்றொன்றை நான் சொல்லுகிறேன் நண்பர்களே, இந்திய அளவிலே ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளன். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற ஒரு மனிதனுடைய சிந்தனையை பல பேர் முனைவர் பட்டம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள், உலகம் முழுக்க ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு அன்றைக்கே பிறந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கர் அவர்களுடைய வாழ்ந்த காலத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்தியாவிலேயே படிக்க முடியாத ஒரு சூழல், வறுமை, சமூக சூழல், தீண்டாமை, எல்லா சூழல்களையும் அமிழ்த்து எழுந்து நின்று கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் படித்து இன்றைக்கு உலகத்திற்கு சிந்தனையாளர் வரிசையிலே முதன்மையானவனாக பார்க்கப்படுகிற அம்பேத்கரினுடைய முயற்சி தான் எல்லா சூழல்களையும் கடந்த முயற்சி. நான் சொல்லுகிறேன், பிரேமா சொல்லும் பொழுது சொன்னார்கள் பாரதி என்று. நான் சொல்லுவேன், உலகத்தில் இந்தியாவினுடைய 4 மகாகவிகள், ஒன்று தாகூர், மற்றொன்று இக்பால், மற்றொன்று குமாரன் ஆசான், பாரதி. நான் சொல்லுகிறேன், நான் ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக கல்கட்டா போயிருந்தேன். 200 ஏக்கர் பரப்பளவிலே தாகூர் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கிறார். தாகூருக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்திருக்கிறது. அவர் கவிதை எழுதியிருக்கிறார். அவர் ஒரு இந்தியவனுடைய மகாகவியாக போற்றப்படுகிறார். ஆனால் பாரதி அப்படி இல்லை. பதுங்கி பதுங்கி வாழுகிற வாழ்க்கை, வறுமையோடு போராடுகிற போராட்டம், எங்கெல்லாம் பதுங்கி இருக்க முடியுமோ, எங்கெல்லாம் வறுமைக்கு போராடுகிறானோ அந்த வறுமையையே பாடமாக்கி, அந்த வறுமையே படியாக்கி இந்த சமூகத்திற்கு கவிதையை தந்துவிட்டு போன பாரதி தான் எல்லாரிலும் சிறந்த மகாகவியாக இருக்கிறான் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம். எனவே பாரதியின் முயற்சி தான். எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லை, செல்லம்மா வந்து வழியறா, இல்லை 2 குழந்தைங்க ஆகி போச்சு, இந்த சமூகம் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த இந்திய அடிமை சமூகத்திலே நான் எதையும் செய்ய முடியாது என்று பாரதி நினைக்கவில்லை. அவன் பட்டினியோடு இறைகளை போட்டு காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பேசியதுதான் இன்றைக்கு 100 ஆண்டு கடந்தும் பாரதி இங்கே நிற்பதற்கு அவனுடைய முயற்சி தான் காரணம். மற்றொரு உலக அளவிலே ஒரு பெண்மணியை பற்றி நான் சொல்ல வேண்டும். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பதாக மரித்து போன அந்த பெண்மணி வங்காரி மாதாய் என்கிற ஒரு பெண்மணி, கென்யாவிலே பிறந்து கென்யாவிலே முதலில் டாக்டர் பட்டம் வாங்கி
கென்யாவில் முதலாக கல்லூரிக்கு போன பெண்ணும் அவள்தான், டாக்டர் பட்டம் வாங்கிய பெண்ணும் அவள்தான், பேராசிரியர் ஆன பெண்ணும் அவள்தான். ஒரே ஒரு கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் என்கிற ஒரு அமைப்பை தொடங்கி மரம் நடுவதலை சுற்றுச்சூழலுக்கு பங்கம் விளைவிக்காதபடி ஒரு அமைப்பை தொடங்கி பெண்களுக்கான விடுதலை இயக்கமாக மாறி இன்றைக்கு நோபல் பரிசு பெற்ற முதல் கருப்பின பெண் அந்த வங்காரி மாதா என்பவள் தான். அவள் தன்னுடைய இனத்தின் அடையாளத்தையோ தன் சூழலின் அடையாளத்தையோ ஒருபோதும் இழிவாக நினைக்கவே இல்லை. அந்த சூழலில் இருந்து எப்படி எம்பி உயர பறப்பது என்று எடுத்த முயற்சி தான் அவளுக்கு நோபல் பரிசுக்கு பெற்று இன்றைக்கு கென்யா தலை நிமிர்ந்து நிற்கிறது. கருப்பின பெண்கள் எல்லோரும் பள்ளிக்கூடத்திற்கு வந்திருக்கிறார்கள். பிரேமா சொன்னார்கள் மலாலாவினுடைய சூழல் அப்படி ஆகிவிட்டது என்று. நான் ஒரு மிக முக்கியமான செய்தியை நான் சொல்லுகிறேன். மலாலாவை யார் கொலை முயற்சி செய்தார்களோ, மலாலாவினுடைய அந்த முயற்சியை யார் கொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களோ, மலாலா தப்பி தன் எழுதுகோலினால் இந்த உலகத்திற்கே பாடம் சொல்லி நோபல் பரிசை வேண்டாம் என்று புறந்தள்ளிய பொழுது அதே தீவிரவாத அமைப்பு யார் அவளை கொல்ல நினைத்தார்களோ அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள் மலாலாவிற்கு. மலாலா, எங்கள் ஆயுதங்களை விட உன் பேனாவின் கூர்முனை மிகவும் வலிமையானது, நீ நாட்டிற்கு திரும்பி வர வேண்டும் என்று சொன்னார்கள். மலாலா என்கிற சிறுமியினுடைய முயற்சி தானே தவிர இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு அல்லது சூழலை கண்டு யாரும் பயப்படவில்லை. நான் இன்னொரு காட்சியை நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு உலகம் முழுக்க ஒரு சிறுமியினுடைய ஒரு டைரி குறிப்பு பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இரண்டாம் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கிறது. யூதர்களை எல்லாம் கொன்று கொண்டிருக்கிறார்கள். ஹிட்லருடைய மிகப்பெரிய கொடூரமான சூழலிலே ஒரு குடும்பமாக நிலத்திற்கு அடியிலே குழி தோண்டி அங்கே இருக்கிற பதுங்கு குழியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலில் ஆனி பிராங்க் என்கிற ஒரு குழந்தை, அந்த குழந்தை தன் அத்தை மகனுக்கு தினந்தோறும் அது என்ன நினைக்கிறதோ அதை கடிதமாக டைரியாக எழுதி வைத்தாள். எழுதி கொண்டே வந்தாள். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவள் பதுங்கி இருந்த இடத்தை கண்டுபிடித்து விட்டார்கள். கண்டுபிடித்து அவளை கொண்டு போய் வதை முகாமுக்குள் போட்டு விட்டார்கள். வதை முகாமிலே இருந்து 14 நாட்களுக்கு பிறகு அங்கே இருந்த அந்த சூழலினால் விஷஜுரம் வந்து செத்து போனாள் அந்த ஆனி பிராங்க். ஆனால் அவள் எழுதி வைத்த டைரி குறிப்பை எடுத்து அதை தொகுத்து புத்தகமாக்கிய பிறகு இன்றைக்கு இரண்டாம் உலகப் போரினுடைய கொடுமைகளை தோலுரித்து காட்டுகிற மிகப்பெரிய ஆவணமாக ஆனி பிராங்கின் டைரி குறிப்பு இருக்கிறது என்று சொன்னால் இந்த முயற்சியை எப்படி நீங்கள் முயற்சி இல்லை என்றோ அல்லது சூழல் காரணமாக நாம் அமிழ்ந்து போய்விடுவோம் என்று சொல்ல முடியும்? நான் ஒன்றை சொல்லுகிறேன். எந்த முயற்சி தெரியுமா முன்னேற்றத்திற்கு பாதையாக இருக்கும்? எடிசனை அவனுடைய ஆசிரியர் சொன்னான், உன் மகனுக்கு மண்டை பெரிசு, அவனுக்கு மூளை இல்லை, நீ கொண்டு போய் அவனுக்கு வேற ஏதாவது வேலை செய்ய கொடு என்று சொன்ன பொழுது அந்த ஆசிரியனே சிந்திக்கவில்லை, நாம் இருட்டில் இருக்கிறோம், இதற்கு என்ன மாற்றை உருவாக்குவது என்று. மண்டை பெருசு என்று படிக்க தகுதி இல்லாதவன் என்று புறந்தள்ளிய எடிசன் தான் தன் தாயினுடைய உதவியோடு முயற்சி செய்து இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த வெளிச்சத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறோமே, அதற்கு காரணம் எடிசன். அந்த எடிசனுடைய முயற்சி இன்றைக்கும் இந்த சமூகத்துக்கு இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது எப்படி எடிசனுடைய முயற்சியை நாம் தாழ்ச்சியாக சொல்ல முடியும்? பிரேமா சொன்னது உண்மைதான். ஆசிரியர் பிள்ளை ஆசிரியர் ஆகிறான், எல்லாருடைய பிள்ளைகளும் எல்லாரும் ஆகிறார்கள். ஆனால் ஒரு மீன் விற்கிறவனுடைய குழந்தை கலெக்டர் ஆகிறது. அது எதன் அடிப்படையிலே வருகிறது? ஒரு கிராமத்தில் ஒரு தெருவோரத்தில் இருக்கக்கூடிய குழந்தை மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வருகிறது. அது எப்படி நிகழ்கிறது? அந்த குழந்தையும் தன் தந்தைக்கு பின்னால் போகாமல் நின்று போராடி இந்த சமூகத்தின் அத்தனை விடயங்களையும் வெற்றி கொண்டு மேலே வருகிறது. அதற்கு அந்த குழந்தையினுடைய அகத்தூண்டல் என்று சொல்லப்படுகிற முயற்சி தானே காரணம். இல்லாவிட்டால் எப்படி சொல்ல முடியும்? நண்பர்களே, இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி. தஸ்ரத் பீகாரை சேர்ந்த ஒரு கிழவர், நீங்கள் எல்லாரும் படித்து இருக்க முடியும். பீகாரிலே மிக மோசமான மாநிலம் பீகார் மாநிலம். அந்த மாநிலத்திலே எந்த போக்குவரத்து வசதிகளும் கிடையாது, கல்வி வசதியும் இன்றைக்கு வரைக்கும் கிடையாது. தன் மனைவி நோய்க்கு போராடி அவளை மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாமல் செத்து போய்விட்டாள் என்கிற அந்த சோகத்தினூடாக அந்த கிழவன் நினைத்தான், இனி எந்த பெண்ணுக்கும் இனி எந்த உயிருக்கும் என் மனைவிக்கு நேர்ந்த செயல் நேரக்கூடாது என்று நினைத்து தனக்கு முன்பதாக மிகப்பெரிய உயரமாக சவாலாக நின்ற மலையை குடைந்து 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 பல ஆண்டுகளாக குடைந்து இன்றைக்கு அவன் கிராமத்திலிருந்து மிக எளிதாக அந்த குடையப்பட்ட மலைப்பாதையின் வழியாக மற்ற மக்களோடு தொடர்பு கொண்டு விட முடியும், எந்த ஆபத்திற்கும் மக்களை போய் சந்தித்து விட முடியும் என்கிற பாதையை வகுத்து கொடுத்த அந்த கிழவனுடைய முயற்சியை எப்படி நீங்கள் சூழல் கெடுத்து விட்டது என்று சொல்ல முடியும்? எல்லா நிலைகளிலும் சூழல்கள் இருக்கும், எல்லா நிலைகளிலும் போராட்டங்கள் இருக்கும், விதைகளை அழுத்தி விடுகின்ற சூழல்கள் இருக்கும். எந்த விதை முயற்சியின் மூலமாக பூமியை ஜெயிக்கிறதோ அதுதான் விருட்சமாக வரும். அந்த விருட்சம்தான் உலகத்திற்கு வெளிச்சமாக எடிசனை போல, அம்பேத்கரை போல, காரல் மார்க்ஸை போல, லெனினை போல நிற்கும். அந்த முயற்சி தான் கொண்டாடப்பட வேண்டிய முயற்சி என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
பேச்சு சாரோனை ரொம்ப பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடிக்கடி அதை பற்றி சொல்லிட்டு இருந்தார். அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான். எடிசனை பற்றி சொன்னார். பள்ளி புறம் தள்ளிய ஒரு பிள்ளை மின்சாரத்தை கண்டுபிடிக்கலையா? கண்டுபிடிச்சதுங்க. வெறும் அவர் மட்டுமே கண்டுபிடிச்சாரா? அதுதான் எங்களோட கேள்வி. இருட்டு என்ற ஒரு சூழல் இருந்தது. பள்ளி புறம் தள்ளியது, வீடு என்ற சூழல் அவரை கைப்பிடித்து அரவணைத்தது. அதனால தான் அவர் கண்டுபிடிக்க முடிந்தது. அப்படி நான் யோசிக்கல. அது உண்மைதான். எடிசனுடைய எல்லாருடைய கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாலும் மிகப்பெரிய ஒரு டீம் ஒர்க் இருக்குது. அதாவது முதல்ல அணு ஆயுத சோதனை முடித்த பிறகு டாக்டர் அப்துல் கலாம் அவர்களிடத்திலே போய் ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், உங்களுடைய மிகப்பெரிய முயற்சி நடந்திருக்கிறது, உங்களை ஒரு புகைப்படம் எடுக்க விரும்புகிறோம் என்று கேட்டார்கள். அப்பொழுது அப்துல் கலாம் சொன்னார், அங்கே இருக்கின்ற எல்லா விஞ்ஞானிகளையும் கூப்பிட்டு அருகில் நிறுத்தி கொண்டு அங்கே பெருக்குகிறவர்களையும் கழிப்பறையை சுத்தம் செய்கிறவர்களையும் சமையல்காரரையும் கூட்டு நிறுத்தி கொண்டு இவர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பெரிய முயற்சியை செய்தோம், இந்த டீமுக்கு கிடைத்த வெற்றி தான் என்று சொன்னார். உண்மைதான், எடிசனுடைய வெற்றிக்கு பின்னால் இருந்திருப்பார்கள். நான் சொல்வது, எடிசன் புறந்தள்ளப்பட்ட சூழலால் நெருக்கப்பட்ட ஒருவன் தன் முயற்சியில் நின்று முன்னேறி இந்த சமூகத்திற்கு இன்றைக்கும் பாடமாக இருக்கிறானே, அந்த முயற்சி தான் சொல்லுகிறேன். ஒருவேளை எடிசனோடு சேர்ந்து அவர் நண்பர்கள் செய்திருந்தால் அவர்களுடையதும் முயற்சி தானே ஒழிய சூழலை ஜெயித்த முயற்சி, புறத்தை ஜெயித்த அகம் சிந்தனை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சமூகம் சில நேரங்களில் சிலரை புறக்கணிக்கிற போது, பயனற்றவர்கள் என்று பட்டியலிடுகிற போது அவர்கள் களைத்து விடுவதில்லை, சலித்து விடுவதில்லை, அழுத்து விடுவதில்லை. அவர்கள் அதிக உந்து சக்தியோடு தங்கள் முயற்சியை தொடர்ந்து செய்து அவர்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை வழங்குகிறார்கள் என்பதை தன்னுடைய கருத்தாக முனைவர் ஷாரோன் அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தது இல்லை இல்லை சூழலே முக்கியம் என்று சொல்வதற்காக திரு மணிகண்டன் அவர்களை பேசுவதற்கு அழைக்கிறேன்.